எல்லாருக்கும் வணக்கம். சின்னனாக ரொம்ப தமிழ் ஃபிலிம்ஸ் பார்த்து நான் வளர்ந்தது. அப்போ தமிழ் ஃபிலிம்ஸ்னா எப்படி சொல்றது, நிறைய ஃபிலிம்ஸ் இருக்கு. அதாவது 20 டைம்ஸ் மேல பார்த்த மாதிரி அந்த மாதிரி ஃபிலிம்ஸ் எல்லாம் இருக்கு. அப்போ ஒரு பேர் சொன்னா அது கரெக்டா வராது. அதாவது தான் நான் பேர் சொல்லலை. இங்க எல்லா ஹீரோஸும் எப்படி சொல்ற, ரொம்ப அவர் எல்லாரும் அங்கே கூட ரொம்ப ஃபேன்ஸ் இருக்கு தமிழ் ஹீரோஸ்க்கு. அந்த மாதிரி ஒரு ஃபேன் நான். அப்போ இந்த கதை கேட்ட டைம்ல ஒரு எப்படி சொல்றது, ஒரு கனெக்ஷன் வந்துச்சு. இந்த கதையோட, இந்த கேரக்டரோட, அந்த ஒரு வேர்ல்டு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதுதான் நான் ஓகே பண்ணேன். அண்ட் தமிழ் லாங்குவேஜ், ஐ மீன் கிராமர் எல்லாம் மிஸ்டேக் ஆகும், இருந்தாலும் ஜஸ்ட் ஐ திங்க் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் எல்லாருடையும் சப்போர்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாரும் சப்போர்ட் பண்ணோம், ப்ரே பண்ணோம். என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம். ஐ திங்க் ஒரு ப்ரமோ வீடியோ மட்டும்தான் பொறுத்து வந்தது. அது எவ்வளவு பேர் பார்த்துன்னு தெரியல. அதில் நான் கொஞ்சம் ஆர்டிஸ்ட் அதெல்லாம் இமிட்டேட் பண்ணி எல்லாம் அந்த வீடியோல இருக்கு. அப்போ that's it. எல்லாரும் prayers and support எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். Thank you so much. Thank you. படத்தை வாழ்த்துக்காக எல்லாருக்கும் வணக்கம். நான் நீ பக்கத்துல வந்தாலும் எனக்கு பேசும். I am so happy. நாங்க ரெண்டு பேரும் பின்னாடி போயிடுவோம். ஓகே ஓகே. ரொம்ப ஹாப்பி. மோகன் வந்து அடுத்தடுத்து மேலும் மேலும் சிறந்த படங்களை கொடுத்துட்டு இருக்காரு. என்னோட வாரிசு இந்த மாதிரி மேல போறதை விட சந்தோஷம் வேற எதுவுமே கிடையாது. ஐ எம் so happy. அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச டீம் இது. எனக்கு வந்து ஷாயன் நிகாம் வந்து நான் சொன்னேன், ஐ லவ்ட் ஹிம் ஆல் இன் திஸ் மலையாளம் ஃபிலிம்ஸ். கிரேட் என்ட்ரி அண்ட் இஸ் கோயிங் டு ராக் தமிழ் ஃபீல்டு. கண்டிப்பா ஒரு பெரிய ஹீரோவா தமிழ்ல ஒரு பெரிய ரவுண்டு, மிகப்பெரிய ரவுண்டு வருவாரு. ஏன்னா இஸ் அ கிரேட் ஆர்டிஸ்ட் அண்ட் வெரி டேலண்டட். அண்ட் ஐ எம் வெரி ஷுர் இந்த ஃபிலிம் வந்து இட்ஸ் கோயிங் டு ராக். மோகன் வந்து ரொம்ப சின்சியர், ரொம்ப டெடிகேட்டட், டிட்டர்மினேஷன் எல்லாமே பிரமாதமா இருக்கிற ஒரு பையன். ஸோ இந்த ஹோல் டீமுக்கு நிகாரிகா வந்து அவங்க வந்து நான் கான்வென்ட் சொல்லணும். ஏன்னா நான் ருத்ரவீணான்னு கே பாலச்சந்திர சார் படத்துல அசோசியேட்டா ஒர்க் பண்ண போது அவங்க அப்பா தான் ப்ரொடியூசர், சிரஞ்சீவியோட பிரதர், அவங்களோட டாக்டர் அவங்க. சோ ஹாப்பி. இந்த ஹோல் டீமுக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஐஸ்வர்யா அண்ட் கலை வந்து ஒரு என்ன சொல்றது, இப்ப தமிழ் சினிமாவை கலக்கிட்டு இருக்காரு. ஐம் வெரி ஹாப்பி. கலை சிஎஸ் மியூசிக் வந்து சாம் எழுந்தாலே சட்டம் வருது, அந்த அளவுக்கு பிரமாதமா மியூசிக்ல கலக்கிட்டு இருக்காரு. ஹோல் டீம் ஒருத்தருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். ப்ரொடியூசரை தான் ரொம்ப ஸ்பெஷலா பாராட்டணும். ஒரு புது அதாவது வந்து அப்கமிங் டைரக்டருக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்து இவ்வளவு நல்லா பண்ணியிருக்காரு. ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்திருக்காருன்னு சொன்னா தொடர்ந்து கொடுப்பாரு, அதுக்காகவும் சொல்றேன். மகிழ்ச்சி வாழ்த்துக்கள். ஹோல் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மெட்ராஸ்காரன் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர் அண்ட் லாலி சார், டைரக்டர் சார். கண்டிப்பா மெட்ராஸ்காரன் பிளாக் பஸ்டர் ஆகும், அது கண்டிப்பா எனக்கு தோணுது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நன்றி. It's such a special film for me. 2020 ஃபிலிம்ல நினைச்சிட்டு இருந்த எந்த படம் ஸ்டார்ட் பண்ணலாம். வாலியோட என்னோட ஒரு படம் ஆல்ரெடி நான் பண்ணிருக்கேன். அண்ட் பட் அந்த படம் இப்போ வரைக்கும் வெளியே வரல. வாலி இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் டைரக்டர். And let's come to Jagdish. He's my very close friend. So he's a very loyal person. I know he serves people. அவர் வந்து நான் ஒரு 6-7 வருஷம் ஜெகதீஷ் பாக்குறேன். ஜெகதீஷ் வந்து எவ்வளவு புவர் பர்சன், எல்லாருக்கும் அவ்வளவு சர்வ் பண்ணிருக்கேன். அவர் என்கிட்ட சொன்னாங்க, I think I should do one film. I think okay, this is Wali. நீங்க வாலி கிட்ட இந்த வாலியோட தான் பண்ணணும். So I think I'm very blessed. 2024 Madras Garden. I'm so excited because வாலி மாதிரி ஒரு டைரக்டர் அவரோட மேக்கிங் நீங்க எல்லாரும் பார்க்க போறீங்க. And wish you all the best to all the actors out here. Thank you so much. First of all ரொம்ப சாரி, கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன், எல்லாரும் மன்னிச்சிருங்க.
தேங்க்யூ ஸோ மச் எல்லாரும் வந்ததுக்கு. மெட்ராஸ்காரன் கதை வாலி சொன்னாரு, சூப்பரான இருக்காரு. எல்லா ஆக்டர்ஸ்க்குமே ஒரு ஈக்குவல் ஸ்பேஸ் இது, ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டா. கதையும் பயங்கர ஸ்ட்ராங் ஆனது, பெர்ஃபார்மன்ஸ். ஏன்னா கதை சூப்பரான்ட்டு ஆக்டர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்பேஸ் இல்லைன்னா நல்ல படம் அப்படின்வாங்க, பட் ஆக்டர்ஸ் பேர் வாங்க முடியுமான்னு தெரியல. பட் இதுல வந்து ஆக்டர்ஸ்க்கு பேர் வாங்குறதுக்கு எல்லாருக்குமே நல்ல ஸ்பேஸ் இருக்கு. பெரிய கேரக்டர் சின்ன கேரக்டர் இல்லை, எல்லாருக்குமே ஈக்குவல் ஸ்பேஸ் இருக்கு. ஸோ கண்டிப்பா எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. ரொம்ப சந்தோஷம் ஷேன் கூட ஒர்க் பண்றது. நான் ஷேன் கூட ஒர்க் பண்றேன்னு சொன்னாலும் இங்க எல்லாரும் பயங்கர ஹாப்பியான. ஏன்னா ஒரு ஸ்கிரிப்ட் செலெக்ஷன்ஸ் பத்தி எல்லாருக்குமே தெரியும், மலையாளம் பார்த்துருப்பாங்க. இப்போ தமிழ்ல ஒரு புது இண்டஸ்ட்ரியில லான்ச் ஆகும்போது அவர் ஒரு ஸ்கிரிப்டை செலக்ட் பண்ணியிருக்காருன்னா அந்த ஸ்கிரிப்ட் என்ன குவாலிட்டியா இருக்கும்னு எல்லாருக்கும் ஆல்ரெடி புரிஞ்சிருக்கும். பட் மேக்கிங்கா ரொம்ப நல்லா வரும். வாலியோட ப்ரீவியஸ் ஃபிலிமோட ட்ரெய்லர்லாம் காமிச்சாரு, மேக்கிங் சூப்பரா இருந்தது. கங்க்ராட்ஸ் வாலி. சாம் ப்ரோ, எல்லாருக்குமே நன்றி, எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். நிகாரிகா, ஐஸ்வர்யா, தேங்க்யூ ஸோ மச். எல்லா படமும் இதே நல்லபடியா பூஜை ஆரம்பிப்போம். ரெண்டாவது டே முடிஞ்சதுக்கு அப்புறம் மக்களை நீங்களும் பார்த்துதான் ஒரு வெற்றியா இல்லையான்னு சொல்லிடுங்க. பட் கண்டிப்பா இந்த படத்துல வெற்றி பெறதுக்கான எல்லா விஷயங்களும் இருக்கு. கண்டிப்பா எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். இங்க வந்திருக்கிற மூத்த பத்திரிகையாளர்கள், அதுக்கப்புறம் எல்லா கேமராமேன் அண்ணனுங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இவ்வளவு நேரம் மெட்ராஸ்காரன் படத்தோட பூஜைக்கு நீங்க எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா நிறைய டைம் வைக்க சொல்லிக்கிட்டே இருக்கணும், எல்லாத்தையும் முடிச்சுட்டு சொல்றேன். அதுக்கு முன்னாடி நான் முதல்ல தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது எங்க ப்ரொடியூசருக்கு. ஒரே ஒரு வெள்ளம் கதை சொன்ன, அவ்வளவுதான். 5 நிமிஷம் கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆமா, என் படத்தை பார்த்த உடனே நான் கூப்பிட்டாரு, வாங்க ஒரு படம் பண்ணுவோம். அது மறக்க முடியாது. தேங்க்யூ. அப்படி ஆரம்பிச்சது இந்த ட்ராக்கு. அப்புறம் ஷான் பிரதர், எவ்வளவு நாள் இருக்குன்னு தெரியல, ஒரு 6 மாசமாவது இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப பெரிய டிராவல். இவரோட ஃபர்ஸ்ட் டைம் போய் கதை சொன்னது, அதுக்கப்புறம் மறுபடியும் நைட்டு கிளம்பி கேரளா போனது, சீரியஸா ரொம்ப மெமரபிள். ரொம்ப தேங்க்யூ இந்த படத்துக்காக வந்ததுக்கு. அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா தத்தா, இந்த எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி விட்டது இந்த இவங்கதான், ஐஸ்வர்யா. சோ பிரதர், தேங்க்யூ பிரதர். ஆமா, உங்களை பத்தி நிறைய சொல்லணும். எனக்கு ரொம்ப திடீர்னு கூப்பிட்டு ஒரு கதை சொல்றேன்னு, ஆக்சுவலி இந்த கேரக்டர் எப்படி சொல்றது, நிறைய 2 பேர் மட்டும்தான் ஆப்ஷனுக்கு போனேன். அதுல 2ஆவதா தான் நான் சார்ட்ட போனேன். போன உடனே கதை கேட்டாரு. அன்னைக்கு கேட்டுட்டு நீங்க சொன்னது, இது நான் பண்ணா ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னாரு. நீங்க பண்ணா மட்டும் தான் ஒர்க் அவுட் ஆகும்னு. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா உடனே அந்த கதைக்குள்ள வந்தாரு. டைம் எடுத்து நல்லா யோசிச்சு பண்ணாரு. தேங்க்யூ பிரதர். அதுக்கப்புறம் இன்னைக்குதான் உங்களை நான் மீட் பண்றேன். நேத்து ஒரே ஒரு கூகுள் மீட்ல உட்கார்ந்து கதை சொன்னது. ஹைதராபாத் வர முடியல கார்ல, சாரி. இனிமே வருவேன். சாம்சியா சார், எப்படி சொல்றது, ரொம்ப பிரமிச்சு பார்த்த ஒரு இசையமைப்பாளர். அவரோட கைதியாகட்டும், விக்ரம் வேதா ஆகட்டும், எல்லா படங்களும் இன்னைக்கு அவரோட ஒர்க் பண்றோம்னு நினைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சோ இப்பதான் கொஞ்சம் வளர்றோம் அப்படின்னு தோணுது. தேங்க்யூ சார். அண்ட் அபி பிரதர், அகல்யா மேடம், பிந்து, எல்லாரும் இந்த படத்துல நடிக்கிறாங்க. ரொம்ப நல்ல நல்ல கேரக்டர்ஸ், ஹீரோ ஹீரோயின் இதெல்லாம் தாண்டி எல்லா கேரக்டர்ஸுமே இந்த படத்துல கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் நிறைய இருக்கும். சொல்லுங்க. கரெக்ட்ண்ணா. ஓகே. ஆமா, ரொம்ப சிம்பிள். என்னன்னா, நான் புதுக்கோட்டைக்காரன். நான் புதுக்கோட்டை. சோ இங்க வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு, 20 வருஷம் 20 வருஷத்துக்கு மேல ஆகுது. ஆனா இப்ப நான் ஊருக்கு போனாலும் எல்லாரும் கூப்பிடுற ஒரே வார்த்தை மெட்ராஸ்காரன் வந்துட்டாங்க, மெட்ராஸ்காரன். அதுதான் எங்க அடையாளம். சோ அதுதான் இந்த கல்கடை கதை. ஓகே, எப்படி சொல்றது, புதுக்கோட்டையில போய் ஒரு மெட்ராஸ்காரன் மாட்டிக்கிறான். சோ இதுதான் அந்த படத்தோட ஒன்லைன். ஆமாண்ணா. ஆமா, கண்டிப்பா ரங்கோலி வேற வேற டிராமா. அந்த படத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல. அது ரொம்ப பிடிச்ச ஒரு பொலிட்டிக்கான ஒரு படம். இது எவ்வளவுக்கு எவ்வளவு எப்படி சொல்றது,
ஒரு யதார்த்தமான ஆக்ஷன் படமா இருக்கும்.